ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிற சிறகடிக்க ஆசையில், அதாவது இவங்க பணம் கொடுத்த உடனே அவங்க கூட வேலை செஞ்சவங்க யாருமே வாங்கலைங்க. வாங்காமல் என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க, மீனா எங்கள் வீட்டு பொண்ணு, கண்டிப்பாக நான் வந்து அமௌண்ட் வாங்க மாட்டேன், என்னைக்காவது எமர்ஜென்சி கூப்பிட்றதுக்குலாம் அமௌண்ட்டு இப்படி கேட்காதீங்க, கொடுத்து அசிங்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே முத்துக்கண்ணில் பார்க்கணுமே ஆனந்த கண்ணீர் வரல, அது ஒன்று தாங்க குறை. என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் பொண்டாட்டி காசு பணம் சம்பாதிக்கலைனாலும் இப்படி ஒரு நல்ல மனுஷங்களை சம்பாதிச்சிருக்கா, அதுவே போதும், அதுவே பெரிய விஷயம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னது மட்டும் இல்லை, வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. உடனே அண்ணாமலை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு மொத்த அமௌண்ட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கும்போது நம்ம விஜயா மூஞ்சில் ஓடலைங்க. பார்லருன்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்க, பார்லரில் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இந்த அம்மா என்ன பண்ணணும்னு தெரில, ஒரு பூக்கடையாவது இருக்கே இவங்க பேரில், அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிறத விட்டுட்டு இந்த விஷமக்கார விஜயாவுக்கு என்னைக்கு புரிய போதோ தெரியலங்க. அது சரி, உண்மை தெரிய ஆரம்பிச்சதுன்னா அன்னைக்கு விஜயா என்ன பண்ணுமோ தெரியல. அதை விடுங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி ஒரு பக்கம், அதாவது ரீல் மேலே ரீல் சுற்றுறாங்க. அது ஒன்றாவது கலண்டு விழுவுன்னு பார்த்தா விழுவவே இல்லைங்க. என்னைக்கு அந்த ரீல் பயங்கரமாக சுற்றுறது தாங்க முடியாமல் கீழே அந்த விழுவுதோ தெரியல, அன்னைக்கு மாட்ட போகிறாங்க நம்ம ரோகிணி. சரி, அதுக்காக நான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஹாப்பினஸோடு போயிட்டு வண்டி எடுத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போயிட்டு அவங்க கேட்குறாங்க, இது மாதிரி செகண்ட் ஹேண்டில் கார் பார்த்துருக்காங்களாம், அது 2-3 லட்சம்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இப்போதைக்கு கையில் வந்து 50,000 தானே இருக்குது, மாதம் கட்டிக்க சொல்லிட்டாங்க, ஆனாலும் 50,000 தான் இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் தரோம்மா, நீங்கள் எடுத்து போட்டு கட்டுமான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சீதாட்ட போயிட்டு வட்டி கடைக்காரன் வர சொல்லுமா, எப்படியாவது ஒரு 20,000 ரெடி பண்ணி அவருக்கு கண்டிப்பாக நான் வண்டி எடுத்து கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஒய்ஃப் இல்லை, ஹஸ்பண்டுக்காக இவ்வளோ பாடுபடுறாங்க. எந்த புருஷன் தான் அதை நினச்சி பார்த்துருக்காங்க. இருந்தாலும் முத்துக்காக அது செய்யலாம், ஒருத்து தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.